வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் கூட. அதுக்காக நான் இன்றைக்கி ட்ரெண்டிங் பினாட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி டவல் வச்சு நல்லா நம்ம தொடச்சிக்கலாம். டிஷ்யூ யூஸ் பண்ணியும் நம்ம தொடச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதில் நம்ம டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டாக மெல்ட் பண்ண போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தடில். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்காக நான் இங்கே டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஒயிட் காம்பவுண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாடே கம்பெனி இது தான் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஈவனாக நம்மளுக்கு மெல்ட் ஆகி வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபைன் பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இந்த வீடியோவில் எல்லாத்துக்காகவுமே ஒரு மெசேஜ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த பவுலில் அதை எடுத்துட்டேன். சாக்லேட்டை டபுள் பாயிலிங்காக நான் ஸ்டவ் மேலே ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக பபிள்ஸ் வந்துருக்கு பாருங்கள். லைட்டாக இவ்வளோ ஹீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அடுப்பை ஆனில் தான் இருக்குது, ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி சேர்த்துனாலும் போதும் கீழே இருக்கிற பவுலில். இப்போ அதுக்கு மேலே பாருங்கள் நம்மளோட சாக்லேட் பவுல் வச்சு இப்போ நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி கலக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் ஹீட் எல்லா பக்கமும் பட்டு நல்லா மெல்ட் ஆகி வரும். சின்ன சின்னதாக பீசஸ் இப்போ இதில் தெரியுது பாருங்கள். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம இதை இந்த ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சாக்லேட்டில் படக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட அடிப்பாகமும் நம்ம நல்லா டவல் வச்சு தொடச்சிக்கலாம். ஏன்னா அந்த வாட்டர் வேப்பர் பட்டிருக்கும் இல்லைங்களா, இந்த பவுலோட பேஸில் இது மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக தொடச்சாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி நான் கலந்து விட்டுட்டே வரப்போகிறேன். சாக்லேட் நல்லா ஹீட்டாக இருக்குது. அந்த ஹீட்டை குறைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம டெம்பரிங்னு சொல்லுவோம். சாக்லேட்டை நம்ம டெம்பர் பண்ணோன்னா நல்ல ஒரு சில்கி ஷைனி கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும் நம்மளோட சாக்லேட்டில். நல்லா இந்த மாதிரி டெம்பர் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸ் கூட மெல்ட் ஆகிடும். அதே மாதிரி நல்ல ஷைனி லுக் கிடைக்கும். சீக்கிரமாக சாக்லேட் டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும் மெல்டட் சாக்லேட். பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா ஒரு சில்கினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஷைனியாக இருக்குது பாருங்கள். இது நம்மளோட பினாட்டாக்கு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டெம்பரிங் பண்ணுறோம். இந்த மாதிரி மெத்தடில் தான் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணணும். இதை நம்ம மைக்ரோவேவில் கூட மெல்ட் பண்ணலாம். இங்கே நான் ஒரு 1 kg பினாட்டா மோல்டு எடுத்திருக்கேன். 1 kg அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பினாட்டாக்குள்ளே நம்ம 1 kg அளவுக்கு கேக்கை நம்ம சர்ப்ரைஸாக நம்ம ஹைட் பண்ணி வைக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய சைஸ் மோல்டு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா நம்ம வைப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாக்லேட் செட் பண்ண போகிறோம். 2 to 3 ட்ராப் மட்டும் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இதுவும் மேல் லேயருக்கு நல்ல ஒரு ஷைனி கிளாஸி லுக் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். சும்மா ஃபியூ ட்ராப்ஸ். இது மேலே நம்ம சாக்லேட்டை கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா டச் ஆகணும். அப் டு த கார்னர்ஸ் எல்லா பக்கமுமே நல்லா டச் ஆகணும். இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா சாக்லேட் இருந்ததுன்னா நம்ம அதை அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா சாக்லேட்டாக நம்ம அந்த பவுலுக்கே திருப்பியும் எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த கார்னர்ஸை நல்லா இந்த மாதிரி நம்ம தொடச்சிடணும். தொடச்சி நல்லாவே நீட் ஃபினிஷ் கொடுக்கணும். இதை நல்லா க்ளீனாக நம்ம தொடச்சிடணும். எங்கேயாவது அந்த கார்னர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு சாக்லேட் இருந்ததுன்னா நம்ம நல்லா தொடச்சிடணும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணணும். செகண்ட் லேயர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம செட் பண்ணி எடுத்துடணும். இதனால நம்மளோட சாக்லேட்டோட வால்ஸ் எல்லாமே நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக அன்மோல்ட் பண்ணணுங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அன்மோல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கார்னர்ஸை ரிமூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுக்காங்க. லைட்டாக எங்கேயாவது கிராக்ஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்ஜஸில் மட்டும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நம்ம டிசைன் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம சென்டர் பார்ட் வரும்போது ரொம்ப ஈஸியாக அன்மோல்ட் ஆயிரும். பட் கார்னர்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக அன்மோல்ட் பண்ணணும்.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பினாட்டா சூப்பராக இருக்குல்ல, நம்மளோட ஹார்ட் ஷேப் பினாட்டா. நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடிமேட் மோல்ட்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பவுல்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் மெல்டட் ஒயிட் சாக்லேட் ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த கவரில். இதை வச்சு இந்த மாதிரி பைப் அவுட் பண்ணிக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன் பார்ட் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி நம்மளோட சாய்ஸ் தாங்க. இதுக்கு மேலே நம்ம சேனல் நேமை நான் இங்கே ஒயிட் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பின்னாட்டை நம்ம குட்டீஸ் பிரேக் பண்ணுறாங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பின்னாட்டாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சர்ப்ரைசஸ் இல்லை கிஃப்ட்ஸ் இல்லை சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் எது வேணாலும் நம்ம வச்சு, மெசேஜஸ் எது வேணாலும் வச்சு நம்ம வந்து இந்த பின்னாட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம கேக் கூட வச்சுக்கலாம். நான் சொன்ன சர்ப்ரைஸ் இது தாங்க. இன்றைக்கி நம்மளோட 100th வீடியோ. இது வந்து உங்களால் மட்டும்தான் எங்களால் முடிஞ்சுது. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு 100 வீடியோஸ் எங்களால் போஸ்ட் பண்ணியிருக்கவே முடியாது. எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த சேனலை நீங்களும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெட்டர் எழுதுனது, உங்களுக்கு தேங்க் பண்ணுறது எல்லாமே என்னோட பொண்ணு தான். அவளோட எஃபர்ட் தான் எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.